வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம டிடிஎல்னா என்ன அப்படிங்கிறதோடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். டேலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் இதை நம்ம வந்து டிடிஎல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிடிஎல் பிளாட்ஃபார்ம் டேலியில ஏதாவது நம்ம சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ஒரு செப்பரேட் பிளாட்ஃபார்மா இந்த டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியும். டேலியில ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ், அதுல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், தென் அதுக்கான இன்டெகிரேஷன், ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து டேலி சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இன்டெகிரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். இன்டெகிரேஷனுக்கான ப்ரோக்ராமிங் நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த டிடிஎல் பிளாட்ஃபார்மை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை நம்ம வந்து அதர் அப்ளிகேஷனுக்கு அதாவது அதர் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்டெகிரேட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதே மாதிரி வேற ஒரு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம டேலியில நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் அதுக்கான இன்டெகிரேஷன்ஸா இந்த டிடிஎல் அப்படிங்கிறது மூலமா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு மார்க் இஆர்பி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு, பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு, வியாபார அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த மாதிரி அதிகமான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல எல்லாமே வந்து டேலிக்கு மைக்ரேட் பண்றதுக்கான டூல் அப்படிங்கிறது அதுல பை டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. அந்த டூல் எல்லாமே இந்த டிடிஎல் பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா டிடிஎலுக்கு தேவையான எக்ஸ்எம்எல் டேட்டா கன்வெர்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிடிஎல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான டூல் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த டெவலப் பண்ண டூல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிடிஎல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு டேலி எக்ஸ்எம்எல் டேட்டாவா நம்ம கன்வெர்ட் பண்ணி டேலி சாஃப்ட்வேர்ல வேற ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் டேட்டாஸை நம்ம வந்து இங்க இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். அது வந்து டைரக்டா டேலி எக்ஸ்எம்எல் இன்டெகிரேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ல வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். இப்போ வி டைகர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ வி டைகர்னா வந்து ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான என்டையர் ஃபீச்சர்ஸும் வந்து அதுல இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் டேலியில நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில ஃபீல்டு வந்து டேலியில இருக்காது. அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு வந்து இங்க வந்து நம்மளுக்கு டேலியில இருக்காது. பட் அந்த ஃபீச்சர் அல்லது அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டா இருக்கு, அதோட ரிப்போர்ட்டிங் பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து டேலியில டிடிஎல் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபீல்டை நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம டேலியில நியூவா நம்ம டிடிஎல் மூலமா டெவலப் பண்ண ஃபீல்டுக்கு நம்ம வந்து டேட்டாவை இன்டெகிரேட் பண்ண முடியும். இதுதான் நம்ம வந்து இன்டெகிரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு டேலியில இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம மைக்ரேட் பண்ணி கொண்டு போறோம், அல்லது வேற ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டேலிக்கு நம்ம மைக்ரேட் பண்ணி கொண்டு வரோங்கிற பட்சத்துல நம்ம இந்த டிடிஎல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செட் பண்ண முடியும். அதாவது டூல் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண முடியும். இப்ப செகண்ட் பாயிண்ட் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேலியில இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேசஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிடிஎல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்ப டேலியில இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ப நம்ம வந்து எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய மெனுஸ். இப்ப டேலி சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓபன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மெனு யூஸ் பண்ணி மாஸ்டர் கிரியேட் பண்ணலாம். அங்க அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி பட்டன்ஸ், ஷார்ட்கட் கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். தென் வந்து பில் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டேபிள் அப்படிங்கிறது ஒண்ணு அப்பியர் ஆகும். அந்த டேபிள்ல இருந்து நம்ம பில்லிங்க்கு தேவையான மாஸ்டர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேசஸ் அப்ப நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டேபிள், பட்டன், மெனு, ஃபார்ம், பார்ட், இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேசஸ் அப்ப நம்ம சொல்றோம். இந்த யூசர் இன்டர்ஃபேசஸ் எல்லாமே இந்த டிடிஎல் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்ப டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்றது மூலமா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியுமா, ஐ மீன் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். அதுக்கு பெரிய லெவல்லனா நம்ம வந்து டைம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வித்தின் 5 மினிட்ஸ்ல கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுத்து அதுல இருந்து நம்ம ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கு அப்படின்னா வித்தின் 1 or 2 ஒர்க்கிங் டேஸ்லயே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமர்னா நம்ம சென்னையில அல்லது நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியாவில இருந்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். தென்
டேலியில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து இந்த டிடிஎல் மூலமா நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். நியூவா ஒரு டேட்டாஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். தென் டேட்டாஸை நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். தென் அதர் இன்டகிரேஷன்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் இந்த டிடிஎல் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து கோடிங் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா மேஜரா நம்ம வந்து டிடிஎல் அப்படிங்கிறத யூஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு. தென் இப்ப டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறது கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிரிட்டிக்கலா இருக்காது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம டேலியோடைய அப்ளிகேஷன்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப டேலியில இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த சோர்ஸ் கோடை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட்ஸுக்கான ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். அடுத்து இப்ப டேலி அப்படிங்கிறதே வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ட்ரிவன் பேசிஸ்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து டேலியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் டேட்டாஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். அங்க வந்து நம்ம கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நம்ம பண்றோம். ஆல்டர் அப்படிங்கிற ஆக்ஷன் நம்ம வந்து பண்றோம். டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நம்ம வந்து பண்றோம். பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனை நம்ம வந்து பண்றோம். ஸோ டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் ட்ரிவன் லாங்குவேஜ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன அப்படின்னா டெஃபனிஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து லேர்ன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் ட்ரிவன் லாங்குவேஜ் பேஸ்ட் ஆன் த டெஃபனிஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப டிடிஎல் நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கு நம்ம வந்து என்னென்ன டெஃபனிஷன்ஸ் வந்து உள்ள இருக்கு, இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன டெஃபனிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். அடுத்து இது வந்து இந்த ரீயூசபிலிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு. ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ பொதுவா வந்து நம்ம ஒரு ஃபீல்டு நம்ம வந்து ஒன்று நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் மாஸ்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது நியூவா வந்து ஒரு ஃபீல்டு வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. இப்போ ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே வந்து டேலியில இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நம்பரா இருக்குங்கிறதுனால பிசினஸ்க்கு அது தேவைப்படலன்னு வச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸ் அல்லது சப்ளையர்ஸ் இப்போ ஸ்கூல் காலேஜஸ்ன்னு எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஃபீல்டை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். அப்போ அந்த ஃபீல்டு நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதுக்கான மேக்சிமம் வித்து சைஸு தென் அதுக்கான கலர் அதுக்கான பேக்ரவுண்ட் தென் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய ஃபீல்டே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நேம் ஃபீல்டு, டேட் ஃபீல்டு, நம்பர் ஃபீல்டு, அமௌண்ட் ஃபீல்டு ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபீல்டுக்கு தேவையானது எல்லாமே ஆல்ரெடி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஃபீல்டு மட்டும் அந்த ஃபீல்டு டெஃபினிஷனை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கான ஃபார்மேட்டு, கலரு, பேக்ரவுண்டு அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் தென் அது எல்லாம் நாம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீயூஸ் பண்ணணும். ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சம். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதை நம்ம மட்டும் வாங்கிக்கிறோம். தென் ஆல்ரெடி இருக்கு ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸை நம்ம வந்து ரீயூசபிள் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம ஈஸியா நம்ம வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நாம வந்து உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம டெஃபனிஷன்ஸ் வந்து புதுசா நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்த டிடிஎல்ல வந்து கிடையாது. அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மெயினா நம்ம வந்து இங்க நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டேட்டா தென் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். டேட்டா, ஆப்ஜெக்ட், மெத்தட்ஸ் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து என்ன ஒரு ரிப்போர்ட் நம்ம நியூவா நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். நம்மளுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறோம். அப்ப அந்த இடத்துல வந்து டிரைவருடைய டீடைல்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்ல வந்து அதிகமான ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் தான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். டிரைவருடைய டீடைல்ஸ் வந்து தனியா மெயின்டைன் பண்ணணும். வெஹிக்கிள்ஸோடைய டீடைல்ஸ் வந்து தனியா மெயின்டைன் பண்ணணும். இப்போ டேலி நம்ம வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்ல போய் டேலி நம்ம வந்து யூஸ் பண்றாங்கன்னா ஒன்லி அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டிரைவருடைய டேட்டாஸ் தென் வெஹிக்கிள்ஸோடைய மூவ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் தென் வெஹிக்கிள்ஸோடைய டேட்டாஸ் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபீல்டுலாம் கிடையாது. அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்க சொல்ல முடியும். ஸோ செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம முடியும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிரைவர் டீடைல்ஸ் பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய டீடைல்ஸா இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து அசெட் இப்போ வெஹிக்கிளோட டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது
ஒரு அசெட்ஸோடைய டேட்டாவா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்னன்னா டேலியில ஆல்ரெடி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நமக்கு தேவையான அந்த கோடிங்கை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். லாங்குவேஜ் அப்படின்னா ப்ரோக்ராமிங் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எழுதணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா இதோட கோர். கோர் வந்து நம்ம இங்க ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்னா we have to develop some programming instructions. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்க கொடுக்க போறோம். அதை நம்ம லேர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு பேசிக்கா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து பெரிய லெவல்லன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ்னா நமக்கு வேணும். டேலினா என்ன? டேலியில இருக்கக்கூடிய டேலி எப்படி யூஸ் பண்றாங்க? டேலியில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? என்னென்ன மெனூஸ் இருக்கு? அது எந்த அளவுக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் உள்ள இருக்கு? அதோடைய யூசர் ஃப்ரெண்ட்லி எப்படி இருக்கு? யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். ஸோ ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிடிஎல் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணணும். அப்ப டிடிஎல் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டேலியில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஐடியா மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். ஸோ டேலியில என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கு? எந்த மாதிரி அவங்க வந்து இன்புட் கொடுக்குறாங்க? இது இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க வந்து தரோவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெக்யர்மெண்ட்ஸ் வாங்கும்போது எதெல்லாம் டேலியில ஆல்ரெடி இல்ல, அவங்க கேட்கறது ஆல்ரெடி டேலியில இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிச்சு பார்த்து இல்லாத இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்தா போதும். அந்த நாலேஜ் மட்டும் இருந்தா போதும். யாரு வேணுமானாலும் நம்ம வந்து இந்த டிடிஎல் அப்படிங்கிறது லேர்ன். ரெண்டாவது இந்த டிடிஎல் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு செப்பரேட்டா சாஃப்ட்வேர் வாங்கணுமோ அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நம்ம பணம் கொடுத்து எதுவும் சாஃப்ட்வேர் நம்ம வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்க ஒரு ரிப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க. அப்ப நீங்களே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்கலா வந்து அந்த அந்த ரிப்போர்ட் வந்து ரீசெக் பண்றதுக்காகவோ அல்லது நியூ ஃபார்மேட் உங்களுக்கு ரிப்போர்ட்ல நியூ ஃபார்மேட் வேணும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல வந்து நியூ ஃபீல்டு வேணும் அல்லது நியூ காலம் வேணும் அப்படின்னா யார் வேணுமானாலும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லைசன்ஸ்டு டேலி சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய டேலி சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, நாம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணலாம். தென் இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்றாங்க, டிடிஎல் டெவலப்பர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் வெர்ஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதிலே நம்ம வந்து என்டையர் திங்ஸும் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி யார் வேணுமானாலும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோடிங் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணி அவங்களுடைய டேட்டால அதாவது அவங்களுடைய டேலியில அதை வந்து டெப்ளாய் பண்ண முடியும். அதை வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காப்பிரைட்ஸ் பெரிய லெவல்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டேலி சொல்யூஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கல. ஓகேங்களா? ஆனாலும் கூட இந்த டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் லாங்குவேஜ். இது நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பிசினஸ் ஸ்டடீஸா தான் நீங்க வந்து படிக்க போறீங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க ஜாபுக்கு போறீங்க, ஃப்ரீலான்சரிங் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துலனா நீங்க அதிகமா டேலி யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்க டீல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துலனா கண்டிப்பா வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். அதுல டேலியில இல்லாத ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஒரு பார்ட்னரா நீங்க வந்து இருக்கணும். டேலி சேல்ஸ் பண்ணக்கூடிய பர்சனா தான் கண்டிப்பா இருக்கணும். டேலி ஆத்தரைஸ் பண்ண பர்சனா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. யார் வேணுமானாலும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிடிஎல் அப்படிங்கிறத லேர்ன் பண்ண முடியும். யார் வேணுமானாலும் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து டெவலப் பண்ண முடியும். யார் வேணுமானாலும் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணும்போது கூட நம்மளுடைய எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து டேலி வந்து ரெக்கவர் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒருவேளை நீங்க வந்து இது ஒரு ப்ரொஃபஷனா நீங்க பண்றீங்க, அதிகமான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த என்னுடைய கோடிங் அப்படிங்கிறத வந்து நான் வந்து யாருக்கும் வெளியில கொடுக்க கூடாது. வேற யாரும் வந்து என்னுடைய நான் என்ன கோடிங் கொடுத்துருக்கேங்கிறத யாருக்கும் நான் வந்து காட்டக்கூடாது. யாராலையும் வந்து அதை டீகோட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இயர்லி நம்ம வந்து ஒரு ₹9,000 மட்டும் பே பண்ணி நம்ம வந்து இந்த டேலி டெவலப்பர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க டெவலப் பண்ண கோடிங்கை நீங்க வந்து கம்பைல் பண்ண முடியும். ஸோ டிசிபி அப்படிங்கிற ஃபார்மேட்ல நீங்க வந்து கம்பைல் பண்ணி அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேலியில நீங்க வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அப்படி டேலியில நீங்க வந்து அந்த டிடிஎல் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தை தேர்ட் பார்ட்டி யாருமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த கோடிங்கை வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பர்டிகுலர் டேலி லைசன்ஸுக்கு நீங்க வந்து அந்த உங்களுடைய கோடிங் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா வேற லைசன்ஸ்ல வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம முடியும். இப்படி நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்கு இயர்லி நம்ம வந்து ₹9,000 மட்டும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதும்.
ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா யார் வேணுமானு டேலி அப்படிங்கிறத லேர்ன் பண்ணலாம், யார் வேணுமானு டேலி அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ண டிடிஎல் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதுக்காக நான் இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து லாங்குவேஜஸ் அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவா வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சில சாஃப்ட்வேர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்றதுக்கு, அதாவது நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா நம்ம பார்க்குற ஸ்கிரீன் அதை நாம வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப பெட்டரா வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் தரும். ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து ஒன்லி சிஸ்டம் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதாவது ஓஎஸ் அப்படின்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங்ஸ் மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து அதுல வெல் அண்ட் குட்டா இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான சாஃப்ட்வேர் வந்து நம்ம இந்தியால இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சில சாஃப்ட்வேர் அந்தந்த ஸ்பெசிபிகேஷனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில சாஃப்ட்வேர் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா பேசிக்கலா நம்ம வந்து மிடில் லெவல் லாங்குவேஜஸ், ஹை லெவல் லாங்குவேஜஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ மிடில் லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சி, சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரியான இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வந்து மிடில் லெவல் லாங்குவேஜஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது இங்க நம்ம வந்து நார்மலா இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஜாவா படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல கோர் ஜாவா நம்ம படிக்கிறோம், ஜாவா யூசிங் ஹூப்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கும்போது அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்லணும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸே நம்ம வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ், தென் ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து 2ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன். இப்ப தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் அப்ப நம்ம வந்து இங்க பார்க்கும்போது என்னன்னா மோஸ்ட் ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் 1 ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும், அதுக்கடுத்து லைன் 2 ரீட் பண்ணும், லைன் 4 ரீட் பண்ணும். அதன்படி தான் அவுட்புட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அது எந்த பேசிஸ்ல நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்ட்ரோல் நம்ம வந்து செட் பண்றோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணாதான் அந்த அதுக்கான ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா கொடுத்து அதை எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு லைன் பை லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோடிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரீட் ஆகும். இதுல வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லூப்ஸ் இன் தி சென்ஸ் நமக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோடிங் நம்ம வந்து பார்க்கும்போது இதோடைய பர்பஸ் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, எந்த டைம்ல நம்ம வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணணும், எங்க நம்ம வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும், எங்க வேலிடேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், எங்க ஃபில்டர் யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணி ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில லைன் நம்ம வந்து கொடுத்து ஈஸியா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான லைன்ல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜ். இது வந்து நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ் அப்போ நம்ம வந்து இங்க சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆகுனா நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜாவா அப்படிங்கிறத தாண்டி இப்போ பைத்தான் அப்படிங்கிறது நல்ல ஒரு டெவலப்ல இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகி வந்து ஒரு லாங்குவேஜஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து சிஸ்டம்க்கு நம்ம கொடுக்குறோம், சாஃப்ட்வேருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஃபீவர் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும். தென் வந்து ரொம்ப லெஸ்ஸர் கோடிங்கா வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். அதுல வந்து ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஈஸியா வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ் அப்ப நம்ம வந்து இது இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது ஜஸ்ட்
ஒரு டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டேட்டா பேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்றது. ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண டேட்டாஸ நம்ம வந்து ஆல்டர் பண்றது. தென் அந்த டேட்டாஸ ஒரு பர்ட்டிகுலர் ரிப்போர்ட்டுக்கு நம்ம வந்து திரும்ப ரிட்ரைவ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான டேட்டா பேஸ்ல ஒரு சில அக்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த 4த் ஜெனரேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது, சிங்கிள் சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு சிங்கிள் கோடிங்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப வெப்சைட் டிசைனிங் தான் நம்மளுடைய ப்ரொஃபஷனா இருக்கு. ஸோ வெப்சைட் டிசைனிங்ல நான் வந்து என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க வந்து HTML அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து CSS அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். தென் வந்து ஜாவா அப்படிங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ள மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிறக்கூடாது. ஒரு லாங்குவேஜ்க்குள்ள மட்டும் நீங்க வந்து பெருசா வந்து நீங்க ஒரு லாங்குவேஜ் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்க முடியாது. மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். இப்ப இந்த 4த் ஜெனரேஷன் லாங்குவேஜ் அப்ப நம்ம பார்க்கும்போது, சிங்கிள் லாங்குவேஜஸ்லயே நம்ம வந்து எல்லா அக்சஸுமே நம்ம வந்து பண்ணிடுறோம். சாஃப்ட்வேருக்கு தேவையான எல்லாமே. அதாவது ஃப்ரண்ட் எண்டா இருக்கட்டும், டேட்டாபேஸ்ங்கிற பேக் எண்டா இருக்கட்டும், தென் எக்ஸிகியூஷன் பார்ட்டா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே லாங்குவேஜ்ல நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நம்ம வந்து 4த் ஜெனரேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ரிப்போர்ட்டா இருந்தாலும், நம்ம வந்து ஒரே லாங்குவேஜ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான என்டையர் திங்ஸையும் நம்ம வந்து இங்க கொண்டு வரணும். இப்ப டேலி அப்படிங்கிறது அது மாரி தான். இப்ப டேலி நம்ம வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வந்து ஒரு இஷ்யூ வந்து டேலி யூசர் வந்து சொல்றாங்க. டேலி டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னா, அதோடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அல்லது சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணாம இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டேலில லைசென்ஸ்ல என்ன பிரச்சனை? அது டேலியோடைய டேட்டால என்ன ப்ராப்ளம்னு மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டேலிய பொறுத்தவரைக்கும் டேலி ஓப்பன் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல 2டே இஷ்யூ தான். ஒண்ணு டேட்டால இஷ்யூ இருக்கும். இல்ல அப்படின்னா சாஃப்ட்வேர்ல இஷ்யூ இருக்கும். ஐ மீன் லைசென்ஸ்ல வந்து இஷ்யூ இருக்கும். ஸோ லைசென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ராப்பர் வேலிட் அ டிஎஸ்எஸ் ஆக்டிவ்ல இருக்கக்கூடியது. ஐ மீன் ரெனிவல் ப்ராப்பரா வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஆக்டிவ் ரெனிவல்ல இருக்கக்கூடிய அ லைசென்ஸா இருக்கணும். இப்போ வந்து ஓல்டு லைசென்ஸ் வந்து ரெனிவே பண்ணாம இருக்காங்க. ஆனா லேட்டஸ்ட் ச வெர்ஷன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணிட்டு அதுல வந்து அவங்க ஓல்டு லைசென்ஸ் வந்து குடுத்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? அப்ப வந்து லைசென்ஸ்ல வந்து ஏதாவது அ எரர் இருக்கலாம். அதர்வைஸ் சாஃப்ட்வேருக்குள்ள எரர் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா டேட்டாக்குள்ள வந்து ஏதாவது எரர் இருக்க வாய்ப்பு. ஸோ டேட்டா அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் வைரஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அல்லது டேட்டா வந்து ப்ராப்பரா சேவ் ஆகுறதுக்கு முன்னாடி கரப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இந்த மாதிரி டேட்டால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகுறதுல ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு. ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் வந்து அடிஷனலா வந்து இந்த ஆட் ஆன்ஸ் அப்படிங்கிறதுனா யூஸ் பண்றாங்க. இப்ப டிடிலே வந்து அடிஷனல் ஆட் ஆன்ஸ்னா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த கோடிங்ல வந்து ஏதாவது கரெக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அது வந்து ப்ராப்பரா வந்து பார்த்து செட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டிடிஎல் எரர் அப்படிங்கிறதுனா வந்து டேலி அப்ளிகேஷன் வந்து குளோஸ் ஆக வாய்ப்பு. டேலி வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் டேலி யூசர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அதர் அப்ளிகேஷன் சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எதையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்க டேட்டால பிரச்சனையா, லைசென்ஸ்ல பிரச்சனையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த டேலிய வந்து திரும்ப வந்து அவங்க ஒர்க் பண்ற சொல்யூஷன் வந்து குடுக்குறது ஈஸியா இருக்கும். அப்ப அதே மாரி தான் இந்த 4த் ஜெனரேஷன் லாங்குவேஜும் அதே மாரி தான். ஒரே லாங்குவேஜ் அதுல வந்து எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? டேட்டாபேஸ் அக்சஸ் பண்றது இருக்கணும். டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கணும். டேட்டாவ ரிட்ரைவ் பண்றதும் இருக்கணும். தென் அத ஆல்டர் பண்றதும் இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் நம்ம வந்து குடுக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ரிப்போர்ட்ஸ் வந்து செட் பண்ண அதுக்கான ஹெட்டிங்ஸ் குடுக்குறது, டோட்டல்ஸ் குடுக்குறது, டேட்டாஸ் வந்து அதுல எந்தெந்த அந்த ரிப்போர்ட்க்கு தேவையான டேட்டாஸ மட்டும் நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரதா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரே லாங்குவேஜ்ல பண்ண முடியும். இப்ப டிடிஎல் அப்படிங்கிறதும் அதேதான். இப்ப டிடிஎல் பொறுத்தவரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே லாங்குவேஜ். ஸோ இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம வந்து இங்க கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு 4த் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் தான் நம்ம வந்து இங்க யூஸ் ஆகுது. ஏன்னா, ஒரு 2டே லைன்ல நம்ம வந்து ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம வந்து நல்ல ஒரு அவுட்புட் அப்படின்னு ஓகேங்களா? 10 லைன்ஸ்ல நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு யூசர் பெனிஃபிட் அப்படிங்கிறது, அதாவது சிம்ப்ளிஃபைட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணி குடுக்க முடியும். இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லெஸ்ஸர் கோடிங்ல நல்ல ஒரு அவுட்புட், நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய டேலி யூசருக்கு வந்து நம்ம இத பொறுத்தவரைக்கும் வந்து டிடிஎல் அப்படிங்கிற ஒரே லாங்குவேஜ் தான்.
இந்த லாங்குவேஜ் நீங்க படிச்சுட்டு நீங்க வந்து ப்ரோக்ராமரா நீங்க நீங்க வந்து ஒரு கெரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதர் லாங்குவேஜஸ் எதுவும் நீங்க வந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜாவா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ டிடிஎல் ப்ரோக்ராமரா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கெரியர் நீங்க செலக்ட் பண்றீங்க. அதுக்காக நீங்க வந்து ஜாவா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக நீங்க வந்து விபி ஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதர் அப்ளிகேஷன்ஸ், அதர் லாங்குவேஜஸ் நீங்க படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டிடிஎல் மட்டும் நீங்க தெரியுது. அஸ் அ டிடிஎல் டெவலப்பரா நீங்க வந்து உங்க கெரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தென் வந்து என்ன அப்படின்னா இந்த இதோட அப்டேட்டை மட்டும் நீங்க வந்து ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ டேலியோட அப்டேட் அஸ் வெல் அஸ் டிடிஎலோடைய அப்டேட்டை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ கெரியர்ல வந்து நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க வந்து போகும். இன்னும் கூட நீங்க ஃப்ரீலான்சரிங் சர்வீசஸ் நீங்க பண்றீங்க, டேலி சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதிகமான ரெவன்யூஸ் அப்படிங்கிறது நீங்க வேலை பார்க்குற ஆர்கனைசேஷனுக்கு நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இவ்வளவு பெனிஃபிட் அப்படிங்கிறது சிங்கிள் லாங்குவேஜ்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்றதுனாலயே நீங்க வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கெரியர் நீங்க டெவலப் பண்ணி கொண்டு. தென் இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டோரேஜா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஒரே சாஃப்ட்வேருக்குள்ள அது ஒரே லாங்குவேஜுக்குள்ள வந்து அதுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு லாங்குவேஜுக்குள்ள இருக்கணும். ஸோ டேலி டிடிஎல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிடிஎல் அப்படிங்கிறதும் ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் தான். இதுலயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிப்போர்ட் ஓகேங்களா, அதாவது கிரிட்டிக்கலான ரெக்யர்மெண்ட்ஸை கூட நம்ம வந்து கிரிட்டிக்கலான ரிப்போர்ட்டா இருக்கட்டும், கிரிட்டிக்கலான ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதை கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமா ரிப்போர்ட்டிங் தான் அதிகமான கோடிங்ஸ் நம்ம கொடுக்கணும், அதிகமான லைன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. ஸோ லெசர் லைன்லயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் இதை நம்ம லேர்ன் பண்றதுக்கு கோடிங்கோடைய அதிகமான டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு புரியக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ டிஸ்பிளே அப்படிங்கிறதா இருக்கட்டும், கிரியேட்டுங்கிறதா இருக்கட்டும், ஆல்டர் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியா புரியக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் தான் அந்த வேர்டிங்ஸ் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்ப டிடிஎல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிடிஎல் ரிலேட்டடா அடுத்தடுத்த தியரிக்கல் பார்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து உங்களுக்கு ரெகுலரா நீங்க உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.